பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பனா ஜிதுனா இல்மா வர்ஜுகுனா ஃபஹ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இன்பம், துன்பம், கவலை, மகிழ்ச்சி, ஏற்றம், இரக்கம், இது எல்லாமே கொண்டது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்குது. இப்படி எல்லா நிலைகளிலும் மனிதன் தன்னுடைய ரப்பையை நினைக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான திக்ர்களையும் துவாக்களையும் கற்றுத்தந்துள்ளார்கள். அதில் ஒரு திக்ரு தான் துன்பம் வரும்போது கூறக்கூடிய திக்ரு. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு துன்பமான நேரத்தில் கூறியுள்ளார்கள். இந்த திக்ரை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. புகாரியில் 4366வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. இப்போ அந்த திக்ரை பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். கண்ணியத்திற்குரியோனும் பெருமைக்குரியோனுமாகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம். மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்பான அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. இத்தகைய கண்ணியத்திற்குரிய புகழுக்குரிய வார்த்தைகளை கொண்டு நாம் இறைவனை துதிக்கையில் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் நமது துன்பங்கள் அனைத்தையும் நம்மை விட்டு நீக்குவான். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.